Hi friends, how are you? Hope you are doing great. Today we are going to discuss about an important topic in English. So our topic name is relative pronoun. Okay, this topic is very important in English. Each and everyone likes to learn this topic in English. So because this topic will give some doubt for learners. So you don't worry. Hereafter, after watch this video, you will eliminate your doubt about this concept. So okay, we enter into the concept now. Okay, first relative pronouns is our topic. So first one is connect a noun. Noun already we know, person, place, things. So these are nouns with a relative class. And second one, introduce more information about the noun. So these are meanings of relative pronouns in English. So let's enter into the today topic now. ஸோ ஓகே ஃபஸ்ட்டு ஒன் நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐ, யூ, வி, தே, ஈ, சி, இட். ஓகேங்களா, நேம்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும், எல்லாருடைய பேர் அதெல்லாம் வந்ததுன்னா அது வந்து சிங்குலர் கேட்டகரியில் வரும். ஓகேங்களா, ஸோ இதுவெல்லாம் சேர்ந்து தான் வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ ஒன் மோர் டைம் நான் சொல்கிறேன். ஐனா நம்மளுக்கு தெரியும் நான், யூ அப்படின்றது நீ அல்லது நீங்கள், வி அப்படின்றது நாம் அல்லது நாங்கள், தே அப்படின்னா அவர்கள், ஹி அப்படின்னா அவன், சி அப்படின்னா அவள், இட் அப்படின்னா அது, நேம்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எல்லாருடைய பேர்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுவெல்லாம் சேர்ந்து தான் வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகேங்களா, ஸோ இது வந்து கம்பல்சரி மேண்டட்டரியாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம இதை பற்றி எல்லா வீடியோலையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். ஓகேங்களா, புதுசாக யாரானா பார்க்குறவங்களுக்காக ஸோ ஒன் மோர் டைம் நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இது கம்பல்சரி மேண்டட்டரியாக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த இங்கிலீஷ் சென்டென்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஓகேங்களா, அதெல்லாம் நானா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களன்னா ஹூ, ஹூம், ஹூஸ், தட், விச். ஸோ ஓகேங்களா, இந்த 5 சேர்ந்தது தான் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஓகேங்களா, இது வந்து எப்படி ஆக்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஹூ அப்படின்றது வந்து பர்சனை குறிக்கும், ஹூம் அப்படின்றது வந்து பர்சனை குறிக்கும், ஹூஸ் அப்படின்றது வந்து பொசசிவ், ஒருத்தரோட அவங்கக்கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா, இது என்னுடையது அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணி வரும் அப்படின்றத சொல்லும். தட் அப்படின்னா அது, எது, எந்த ஒரு பொருள். ஓகேங்களா, அதை பற்றி சொல்லும். விச் அப்படின்னா எது. ஓகேங்களா, அனிமல், ஸோ ஒரு பொருள், அதெல்லாம் சேர்த்து சொல்கிறது தான் விச். ஓகேங்களா, ஸோ இதுவெல்லாம் சேர்ந்து தான் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இன் இங்கிலீஷ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியான டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா, நம்ம இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹூவும் ஹூமும் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே வந்து பர்சனை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் வரும். ஓகேங்களா, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஊ பார்க்கலாம். ஊ அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். மீனிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா தமிழில் யாருன்னு வரும், நபர், அது ஒரு பர்சனை குறிக்கும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, அதோட மீனிங் பார்த்துடலாம். இந்த வகை ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் பயன்படுத்தும் போது ரிலேட்டிவ் கிளாஸில் நாம் சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்னால் நானான்னு சொல்லிட்டேன். ஐ, யூ, வி, தே, ஈ, சி, இட். ஓகேங்களா, இதெல்லாம் சப்ஜெக்ட்டு. அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம ரிலேட்டிவ் கிளாஸில் பயன்படுத்தவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சப்ஜெக்ட் வர இடத்துல ஹூ மட்டும்தான் பயன்படுத்தணும். ஓகேங்களா, இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும், நம்ம ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஸோ ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸில் நம்ம ஊவை வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் நம்ம வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அதை மட்டும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் போதும். ஸோ யார் உன்னை அடித்தது அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா, ஹூ பீட் யூ. அங்கே வந்து நம்ம சப்ஜெக்ட் வந்து போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா, சேம் கான்செப்ட் தான் நம்ம வந்து ஹூ வச்சு பேச போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடலாம். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஹூனா யாருன்னு இருக்கும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் கிளாஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ் 2 இருக்கும். ரிலேட்டிவ் கிளாஸ்னால் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். அதில் வந்து எந்த ஒரு சப்ஜெக்டும் மென்ஷன் பண்ணக்கூடாது. அதில் வந்து நம்மளோட எந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் நம்ம படிக்கிறோமோ அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் நம்ம போடணும். மெயின் கிளாஸில் வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போன வீடியோலேயே மெயின் கிளாஸில் வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வர்ப் இருக்கணும். இது 2 மேண்டிட்டரி. அதை தாண்டி நான் வேணா இருக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், யார் ஒன்று அச்சுது கேட்போம் பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் நம்ம எதனா சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணுறோமான்னு இல்லை. ஹூ பீட் யூ. ஓகேங்களா, என் அப்பா தான் என்னை அடித்தார் சொல்லும் பார்த்தீங்களா, ஹீ வாஸ் மை ஃபாதர். அந்த ஹூ பீட் யூன்றது வந்து பாஸ்ட்டில் இருக்கிறதுனால நம்ம பாஸ்ட்லேயே ஆன்சர் பண்ணுறோம், ஹீ வாஸ் மை ஃபாதர். ஓகேங்களா, அதே தான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே போயிடலாம். உன்னை அடித்தவர் என்னுடைய அப்பா சொல்லும் பார்த்தீங்களா, உன்னை அச்சுது என் அப்பா தானே. நம்ம கேட்போம் பார்த்தீங்களா, உன்னை அச்சுது என் அப்பா தானே,
அப்படின்ற இடத்துல வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா ஹூ அங்கே வந்து நம்ம அதுதான் நம்மளோட ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். இந்த ஹீ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹீ தான் வந்து நம்மளோட மெயின் கிளாஸ். ஓகேங்களா, ஹீ வாஸ் மை ஃபாதர். அந்த அந்த இடத்துல வந்து நம்ம ஹீயை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுரும். ஓகேங்களா, ஹீயை வந்து மறைச்சிருங்க. ஹூ பீட் யூ வாஸ் மை ஃபாதர். ஓகேங்களா, உன்னை அடிச்சது என் அப்பா தானே அப்படின்றப்போ அந்த அப்பா தானேன்றது தான் வந்து நம்மளோட மெயின் சப்ஜெக்ட். அதனால் நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டுரும். ஹூ பீட் யூ அப்படின்னா உங்கள் அப்பா தான் என்னை அடித்தார் அப்படின்ற இடத்துல நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ரெண்டாவது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியலன்னா ரெண்டாவது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சேம் அதே தான். இது எழுதியவர் ராஜா தானே சொல்லும் பார்த்தீங்களா, இது எழுதியது யாருன்னு கேட்பாங்க. ஸோ இது எழுதியது ராஜா தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதை எழுதியது யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, அது மறைமுகமாக வருது. அதனால் வந்து அங்கே ஹூ ஆட் பண்ணுறோம். ராஜா தானே அப்படின்னு சொல்கிறப்போ அவர் வந்து ஹீ கேட்டகரியில் வருவார். ஓகேங்களா, அதனால் வந்து அந்த ஹீயை வந்து நம்ம சப்ஜெக்ட் நடுவில் போட முடியாது, அதனால் ஸ்டார்டிங்கில் போட்டுரும். ஓகேங்களா, ஹூ ரைட். ஓகேங்களா, ஹூ ரோட் திஸ் வாஸ் ராஜா. இது எழுதியது ராஜா தானே அப்படின்றப்போ ஹீயை ஃப்ரண்ட்டில் போட்டுரும். ஹூ ரோட் திஸ் வாஸ் ராஜா. ஓகேங்களா, இது எழுதியது ராஜா தானே அப்படின்றப்போ அந்த ஹீ வந்து மேண்ட்ரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுக்கு தாண்டி வரதான் ரிலேட்டிவ் கிளாஸ். ஹூ ரோட் திஸ் வாஸ் ராஜா. ஓகேங்களா, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். இது எழுதியது அப்படின்றப்போ இது எழுதியவர் அப்படின்னா ஹூ ரோட் திஸ் வாஸ் ராஜா. ராஜா தானே இது எழுதியது அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசணும். நம்ம இங்கே வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணக்கூடாது. மூணாவது பார்க்கலாம். யார் சாப்பிட்டு கொண்டு இருப்பது? எங்கள் அம்மா தான். சாப்பிட்டுன்னு இருப்பது எங்கள் அம்மா தானே அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. சாப்பிட்டுக்கிறது எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஹூ யூஸ் பண்ணுறோம். அங்கே சப்ஜெக்டை நம்ம மென்ஷன் பண்ணுறது இல்லை ரிலேட்டிவ் கிளாஸில். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வேணும். ஹூக்கும் இது தான் டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா, த பர்சன் ஆல்ரெடி எங்கள் அம்மா தானேன்றப்போ அங்கே ஷீ தான் ஆட் பண்ணோம். ஸோ இன்னொரு டேர்மில் வந்து நம்ம இந்த மாதிரியான சப்ஜெக்ட் மாதிரி வச்சு நம்ம பேசலாம். அதாவது வந்து நம்ம அங்கே வந்து ஷீ மென்ஷன் பண்ணாமல் த பர்சன் ஹூ இஸ் ஈட்டிங் இஸ் மை மதர். ஓகேங்களா, யார் சாப்பிட்டு கொண்டு இருப்பது அப்படின்னா ஹூ இஸ் ஈட்டிங் இஸ் மை மதர். ஓகேங்களா, இந்த த பர்சன்ன்றது தான் வந்து ரிலேட்டிவ் கிளாஸுக்கும் சப்ஜெக்டாக வரும். ஓகேங்களா, மெயின் கிளாஸுக்கும் சப்ஜெக்டாக வரும். அதே தான். ஓகேங்களா, த பர்சன் இஸ் ஈட்டிங் அப்படின்னா மை மதர் தான் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. ஓகேங்களா, கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஈன்றது வந்து நம்மளுக்கு மேண்ட்ரி கிடையாது. நம்ம ஹூ வச்சு பேசும்பொழுது அதை அப்படியே மாற்றிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, யார் வீட்டுக்கு வந்திருப்பது கேட்பேன் பார்த்தீங்களா. வீட்டுக்கு வந்திருக்கிறது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான். யார் வீட்டுக்கு வந்திருப்பான்னு கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, வீட்டுக்கு வந்திருக்குது என் ஃப்ரெண்டு தான் அப்படின்றப்போ நம்மளுக்கு ஆன்சர் தெரியும். ஸோ வீட்டுக்கு வந்திருக்கு என் ஃப்ரெண்டு தான் அப்படின்றப்போ த பர்சன். என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னா அவன் பொண்ணாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம். நான் பர்சன் வந்து காமனாக போட்டிருக்கேன். த பர்சன் ஹூ வாஸ் கம் டு மை ஹவுஸ். ஓகேங்களா, கம் டு ஹவுஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். வீட்டுக்கு வந்திருப்பது என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஹூ ஹாஸ் கம் டு மை ஹவுஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். ஓகேங்களா, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது பாருங்கள். த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற த பர்சன் அப்படின்ற இடத்துல ஈயும் போட்டுக்கலாம், ஷீயும் போட்டுக்கலாம். அதுதான் வந்து ரிலேட்டிவ் கிளாஸுக்கும் சப்ஜெக்ட் ஆக்ட் ஆகுது, மெயின் கிளாஸுக்கும் சப்ஜெக்ட் ஆக்ட் ஆகுது. அந்த ஹீ எடுத்துன்னு போயிட்டு நம்ம சென்டென்ஸோட மெயின் கிளாஸில் போட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டு சென்டென்ஸாக தெரியும். அதுமாரி தெரியக்கூடாதுன்றதுனால நம்ம ஒரு எல்லாத்துக்கும் பொதுவாக வந்து யார் வராங்களோ எண்டில் அவங்கள தூக்கி நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டுரும். ஓகேங்களா, அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் த பர்சன் சொல்லிட்டு காமனாக போட்டேன். த பர்சன் ஹூ ஹாஸ் கம் டு ஹவுஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். ஓகேங்களா, கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். யார் பைக்கில் போயின்னு இருப்பது கேட்பேன் பார்த்தீங்களா. யார் பைக்கில் போகிறது அப்படின்னு கேட்குறப்போ நம்ம சொல்லுவோம் பைக்கில் போகிறது என் தம்பியோட டீச்சர் தான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் அதே மீனிங் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கான்செப்ட் மட்டும் புரியுதா பாருங்கள். இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் தமிழில் வரும்போது மட்டும்தான் நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் பயன்படுத்தணும். ஓகேங்களா, ஷீ அவள் வந்து நான் டீச்சர்ன்றப்போ நாங்கள் வந்து ஒரு பெண்ணை தான் நான் சொல்கிறேன், அதனால் ஷீ ஆட் பண்ணுறேன். ஷீ ஹூ இஸ் கோயிங் ஆன் த பைக் இஸ் மை பிரதர்ஸ் டீச்சர். ஓகேங்களா, ஹூ இஸ் கோயிங் ஆன் த பைக் ஓகேங்களா இஸ் மை பிரதர்ஸ் டீச்சர். என் தம்பியோட டீச்சர் தான் பைக்கில் போயினுக்கிறாங்க. அங்கே ஷீ வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதேமாதிரி ஹூ போடுற இடத்துல வந்து நம்ம ஹை யூ வி தே எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுதான் அங்கே சப்ஜெக்ட் ஆக்ட் ஆகுது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸில். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். இது அட்வான்ஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். யாரும் இந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஹோம்ஒர்க் போயெல்லாம் இது ஒரு 5 பார்த்துருக்கோம். நம்ம ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஹோம்ஒர்க் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். டிவி பார்த்து கொண்டிருப்பது என்னுடைய தங்கச்சி. ஓகேங்களா, என்னுடைய தங்கச்சி தான் டிவி பார்க்குறா. ஓகேங்களா, ஸோ அவள் தான் அங்கே சப்ஜெக்டாக 2 கிளாஸுக்கும் ஆக்ட் ஆகுவா. அதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துங்க. நேற்றுக்கு ஊருக்கு போனவர் என்னுடைய அண்ணன் தான் நேற்று ஊருக்கு போனார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே பாருங்கள், கரெக்டாக தெரியுது. சப்ஜெக்ட் தான் வந்து அந்த வேலையை செய்யுது. ஊருக்கு போகிற வேலையை வந்து சப்ஜெக்ட் தான் செய்கிறாங்க. ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும், நம்ம ஈஸியாக
ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸில் ஊ வச்சு பேசிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஊ அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிங்களன்னா அதில் சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணக்கூடாது. சப்ஜெக்டை தாண்டி வெர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல ஊ மென்ஷன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஊவோட ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸில் வர மெயின் கான்செப்ட்டு. ஓகேங்களா? சப்ஜெக்ட் இருக்காது, வெர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் சப்ஜெக்ட் இருக்கிற ஹூவை போடணும் ரிலேட்டிவ் கிளாஸில். ஆஃப்டர் தட் மெயின் கிளாஸில் வந்து நான் வேணால் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு பாயிடலாம், ஹூம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஹூவில் வந்து சப்ஜெக்ட் இருக்காது, வெர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகேங்களா? ஹூமில் பார்க்கலாம். இந்த வகை ரிலேட்டிவ் ப்ரோனன்ஸை பயன்படுத்தும் பொழுது, அதாவது இந்த ரிலேட்டிவ் கிளாஸில் நாம் ஆப்ஜெக்டை பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில் ஆப்ஜெக்ட் தான் சப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டாகவும் வேலை செய்ய போகும். ஓகேங்களா? சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து சப்ஜெக்ட் இருக்கும். ஓகேங்களா? ஹூமில் வந்து சப்ஜெக்ட் இருக்கும், ஆனால் ஆப்ஜெக்ட் இருக்காது. ஓகேங்களா? ஆனால் ரெண்டுமே பர்சனாக தான் டிபெண்ட் பண்ணும். ஹூமும் பர்சனாக தான் டிஃபெண்ட் பண்ணி தான் வரும் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸில். ஹூவும் பர்சனை டிஃபெண்ட் பண்ணி தான் வரும். அது வந்து சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும், ஹூம் வந்து ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ரெண்டுமே வந்து பர்சனாக தான் டிஃபெண்ட் பண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும், நம்ம ஈஸியாக வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா? ஹூம் வந்து ஆப்ஜெக்டை டிஃபெண்ட் பண்ணி வரும், ஹூ வந்து சப்ஜெக்டை டிஃபெண்ட் பண்ணி வரும். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும். 100%. ஓகேங்களா? யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் குயிக்லி. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அதே தான். ரிலேட்டிவ் கிளாஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ் வரும். மெயின் கிளாஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வெர்ப் இருக்கணும். ரிலேட்டிவ் கிளாஸில் வந்து நம்ம எந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இருக்கணும். ஸோ பயன்படுத்தும் பொழுது அங்கே ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடாது, சப்ஜெக்ட் வெர்ப் இருக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் பார்க்குற அந்த பொண்ணு தான் என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லும். பார்த்தீங்களா? நான் பார்க்குற அந்த பொண்ணு தான் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்றப்போ ஷீ ஹூம். ஓகேங்களா? அந்த பொண்ணுன்றப்போ அங்கே அந்த ஷீ நம்ம ஃப்ரெண்டில் எடுத்துன்னு வந்துட்டோம். ஏற்கனவே நான் சொன்னது தான். ஹூம் அப்படின்றது நம்ம ரிலேட்டிவ் கிளாஸு. ஐ சி அப்படின்னா நான் பார்க்குற அந்த பொண்ணு தான் அப்படின்றப்போ அந்த பொண்ணுன்றது சி கேட்டகரி. ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து ஃப்ரெண்டில் போட்டுட்டேன். இஸ் மை ஃப்ரெண்ட். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். அதில் வந்து நம்ம சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணலை, இதில் வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஐ சி, நான் பார்க்குற அந்த பொண்ணுன்றப்போ ஷியை வந்து ஃப்ரெண்டில் போட்டோம். இஸ் மை ஃப்ரெண்ட். அது வந்து நம்ம மெயின் கிளாஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். மெயின் கிளாஸில் வந்து நம்ம எது பேசுகிறோமோ அதை டேரெக்டாக போட்டுருவோம். ஓகேங்களா? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். இது ரெண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பேசிடலாம் இங்கிலீஷில். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் இந்த ரெண்டு ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து சேர்த்து எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும். நான் பார்க்குற அந்த பொண்ணு தான் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்றப்போ ஷீ ஹூம் ஐ சி இஸ் மை ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ ஐ சி சப்ஜெக்ட் வெர்ப் வந்தது பாருங்கள். ஓகேங்களா? ரிலேட்டிவ் கிளாஸில். ஆனால் ஹூவில் வந்து ரிலேட்டிவ் கிளாஸில் ஐ மென்ஷன் பண்ணக்கூடாது, சப்ஜெக்ட். ஓகேங்களா? இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வேணும். ரெண்டாவது பார்க்கலாம். நீ யாருடன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாயோ அவன் தான் என்னுடைய நண்பன். ஓகேங்களா? நீ சாப்பிட்ற அப்போது ஆக்ஷன் பண்ணுற ஆளும் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஹூம் யூஸ் பண்ணுறப்போ. நீ யார் கூட உட்காந்து சாப்பிட்றையோ அவன் தான் என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லும். பார்த்தீங்களா? அண்ணன் அப்படின்றப்போ ஹீ, அவன் தான் வந்து மெயின் கிளாஸில் இருக்கான். ஹீ எடுத்துன்னு வந்துட்டோம் நம்ம ஃப்ரெண்டில். ஓகேங்களா? இப்போ வந்து ஹூம், நீ யாரு கூட சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாயோ அங்கே நம்ம சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணுறப்போ அங்கே ஹூம் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஹூம் யூ ஆர் ஈட்டிங் வித் அப்படின்னா யாருடன், அந்த உடன்ன்றப்போ அந்த பர்சனை தூக்கி நம்ம ஃப்ரெண்டில் போட்டுரும். ஓகேங்களா? ஹீ இஸ் மை பிரதர், அவன் என்னுடைய அண்ணன் அப்படின்றப்போ நம்ம ஹீ சென்டராக போட முடியாது, அதனால் அவரை தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டுரும். ஓகேங்களா? அவர் தான் வந்து ரிலேட்டிவ் கிளாஸுக்கு ஆப்ஜெக்டாகவும் மெயின் கிளாஸுக்கு சப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆகிறாரு. இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஹீ ஹூம் யூ ஆர் ஈட்டிங் வித் இஸ் மை பிரதர். ஓகேங்களா? நீங்கள் ஹீயோ வந்து சென்டராக போட்டிங்கன்னா அது ரெண்டு சென்டென்ஸாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரே சென்டென்ஸாக தான் படிக்கிறோம். ஸோ அதனால் இப்படி படித்தாதான் நம்ம வந்து அது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸாக மாறும். தேர்ட் பார்க்கலாம். அவள் அடித்தது என்னுடைய நண்பனைத்தான். அவள் அடித்தது என் ஃப்ரெண்டை தான் அவள் அடித்தா அப்படின்னு சொல்லும். பார்த்தீங்களா? அவள் அடித்தது என் நண்பனை தான் அடித்தா சொல்லும். பார்த்தீங்களா? அவன் என் ஃப்ரெண்டை தான் அடித்தா அப்படின்னு சொல்லும். பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல எப்படி ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸை வச்சு பயன்படுத்தும் அப்படின்னா, அவள் அடித்தாள். ஓகேங்களா? அவள் அப்படின்றப்போ அவள் செஞ்ச வேலையை க்ளீனாக நம்ம சொல்கிறோம், சப்ஜெக்ட் வெர்ப் வருது. அதனால் வந்து அங்கே ஹூம் தான் யூஸ் பண்ணணும், ஹூ யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். என் நண்பனைத்தான் அப்படின்றப்போ அவன் வந்து மெயின் கிளாஸில் இருக்கான், அதனால் அவனை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுரும். ஹூம். ஓகேங்களா? ஷீ பீட் இஸ் மை ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஹீ ஹூம் ஷீ பீட் இஸ் மை ஃப்ரெண்ட். ஓகேங்களா? கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஹீ ஹூம் ஷீ பீட் இஸ் மை ஃப்ரெண்ட். அவள் அடித்தது என்னுடைய நண்பனை தான். ஓகேங்களா? மெயின் கிளாஸில் இருக்கிற சப்ஜெக்டை தான் நம்ம ரிலேட்டிவ் கிளாஸில் பொதுவாக போட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் வந்து நம்ம அது பக்கத்தில் ரிலேட்டிவ் கிளாஸில் நம்ம எந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் படிக்கிறோமோ அதுக்கான ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் போட்டுட்டு நம்ம சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண வேண்டியது தான். 4th ஒன் பார்க்கலாம். எங்கள் அம்மா திட்டினது என் அப்பாவை தான் திட்டினாங்க. சொல்லும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா திட்டினது எங்கள் அப்பாவை தான், வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா திட்டியது அப்படின்றப்போ அவங்க செய்கிற ஆக்ஷன் நம்ம க்ளீனாக சொல்லிடுறோம். சப்ஜெக்ட் வருது, வெர்பு வருது. ஆனால் ஆப்ஜெக்ட் வரலை. ஓகேங்களா? எங்கள் அம்மா திட்டினது எங்கள் அப்பாவை தான் அப்படின்றப்போ அவர் வந்து மெயின் கிளாஸில் இருக்கார். அதனால் அவரை தூக்கி வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டுரும். ஓகேங்களா? ஹீ whom மை மதர் ஸ்கோல்ட் இஸ் மை ஃபாதர். ஓகேங்களா? மை மதர் ஸ்கோல்டு திட்டினது எங்கள் அப்பாவை தான் அப்படின்றப்போ ஹீ இஸ் மை ஃபாதர் அப்படின்றப்போ அது 2 சென்டென்ஸாக மாறிடும். நம்ம ஒரே சென்டென்ஸில் பேசுகிறதுனால இப்படி தான் பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஹீ whom மை மதர் ஸ்கோல்ட் இஸ் மை ஃபாதர். ஓகேங்களா? ஹீ whom மை மதர் ஸ்கோல் இஸ் மை ஃபாதர். ஓகேங்களா? 2 சென்டென்ஸாக வரக்கூடாதுன்றதுனால அதை தூக்கின்னு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டுருவோம் அந்த கான்செப்ட், அந்த ஒரு சப்ஜெக்டை. ஓகேங்களா? கான்செப்ட் மட்டும் புரியுதா பாருங்கள். ரொம்ப ஈஸி. இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவல் யூனிவர்சிட்டி லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக டீச் பண்ணுறேன். ஸோ வந்து எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 5th ஒன் பார்க்கலாம். நான் கேள்வி கேட்டது என்னுடைய டீச்சரை தான். நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, நான் வேறையும் கொஷின் பண்ணல, என்னோடய டீச்சரை தான் நான் கொஷின் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல தான் நான் கொஷின் பண்ணேன் அப்படின்றப்போ நான் சப்ஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். அதனால் வந்து இங்கே வந்து ஹூம் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும். ஷீ whom ஐ ஆஸ்க்ட் எ கொஸ்டின் இஸ் மை டீச்சர். ஓகேங்களா? நான் கொஷின் பண்ணது என்ன டீச்சரை தான். டீச்சர்ன்றது ஷீன்னு நான் போட்டிருக்கேன். அது வந்து ஹீயாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஷீ whom ஐ ஆஸ்க்ட் எ கொஸ்டின் இஸ் மை டீச்சர். நான் கொஷின் பண்ணது என் டீச்சரை தான். ஓகேங்களா? இது 2 சென்டென்ஸாகவும் பிரிக்கலாம். ஓகேங்களா? நான் கொஷின் பண்ணது ஐ ஆஸ்க்ட் எ கொஸ்டின். ஓகேங்களா? அது ஒரு சென்டென்ஸ். ஷீ இஸ் மை டீச்சர், அது ஒரு சென்டென்ஸ். ஓகேங்களா? ரெண்டும் சேர்க்கறது தான் ரிலேட்டிவ். அதோட சொந்தம் பற்றி பார்க்குறது தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகேங்களா? கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஒரே ஆள் தான் வந்து 2 வேலையும் செய்கிறாரு. அவர் செய்கிற ஆளை தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து 2த்துக்குமே 5 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஹோம்ஒர்க் போயிடலாம். ஹூம் வச்சு அவன் திட்டியது என் நண்பனை தான். அவன் திட்டியது அப்படின்றப்போ சப்ஜெக்ட் வராரு, வெர்பு வராரு. என் நண்பனை தான் அப்படின்றப்போ அது வந்து ஃபுல் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஹீ இஸ் மை ஃப்ரெண்டு. ஓகேங்களா? அப்படின்றப்போ அந்த ஈயை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? செகண்ட் ஒன் பார்க்கலாம். என் அம்மா பார்த்தது என் தங்கச்சியை தான். ஓகேங்களா? என் அம்மா பார்த்தது அங்கே எங்கள் அம்மா பார்க்குறாங்க முடிஞ்சு என் தங்கச்சியை தான் அப்படின்றப்போ ஷீ இஸ் மை சிஸ்டர். ஓகேங்களா? அந்த ஷீயை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு அப்படியே சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண வேண்டியது தான். ஸோ கான்செப்ட் ஈஸியாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு நியூவாகவும் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி இது எப்படி படிச்சிருப்பீங்க எனக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்களான்னா இந்த சென்டென்ஸ் வந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே மறக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அட்லீஸ்ட் யாருக்கானா படிக்கணும், இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து தயவுசெய்து கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கிலீஷில். ஸோ எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து ஸோ ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸும் நான் எடுக்கிறேன். ஸோ சேம் கான்செப்ட், சேம் மீனிங், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இந்த மாதிரி படிச்சிங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் உங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்காது. அதே போல் தமிழில் எப்படி மீனிங் வரும்னு சொல்லிட்டு ஒன் மோர் டைம் வந்து ரிப்பீட் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் தமிழில் இந்த மாதிரி மீனிங் வந்தால் இந்த மாதிரி ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? ஹூ வரப்போ நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ஹூம் வரப்போ சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.